நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வீட்டி தூங்கினாளா இல்லையான்னு தெரியலையே. இந்த ரஜினி இல்லாத நேரத்துல அவளை தூங்க வைக்கிறது கஷ்டம். நம்ம ஸ்வீட்டி ஒரு வழியா தூங்கிட்டாக்கா. அப்பா, அவளை தூங்க வைக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தட்டி தட்டி தூங்க வைக்கிறதுக்குள்ள என் கையே வலி எடுத்துக்கிச்சு. தூங்கறதுக்குள்ள அவ என்ன மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறாக்கா. அம்மா எங்க போயிருக்காங்க, எப்ப வருவாங்க, ஏன் போனாங்க? அம்மாடி, நல்ல வேளை நீயா இருந்ததுனால தூங்க வச்சுட்ட. என்னால அவளை தூங்க வைக்கவே முடியாது. அவளை தூங்க வைக்கிறேன்னு நான் படுத்து தூங்கிடுவேன். அவ தூங்கவே மாட்டா. நிஜமா, அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது, தூங்க வைக்கிறது இதெல்லாம் என்னால முடியாது. குழந்தைங்களை பாத்துக்கிறது என்னால முடியாத காரியம்னு நினைக்கிறேன். இத நீங்க சொல்றீங்களா? தினம் தினம் நீங்க தானே குழந்தைங்கள சமாளிச்சிட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன் வளர்ந்தாலும் இன்னும் குழந்தையா தானே இருக்காங்க. என் வீட்டுக்காரர் இருக்காரே, அவர் மட்டும் குறைஞ்சவரா? மருமகளே வீட்டுக்கு வந்துட்டா, ஆனா அவர் மட்டும் சின்ன பையன் மாதிரியே நடந்துக்கிறாரு. அதை விடுங்க, வீட்லயே பெரிய குழந்தை யார் சொல்லுங்க? யாரு? நம்ம அப்பாதான். 10 பசங்களை ஒரு பக்கம் நிக்க வச்சா அப்பா ஒரு பக்கம் நிக்க வைக்கலாம். சரியா சொன்ன ராதாத்த. எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. அதை எதுக்காக இவ்ளோ கோவத்தோட சொல்ற? கோவமா? ஏன் மேடம் எதுக்காக கோவமா இருக்காங்கன்னா, ரஜினியும் நிஷாவும் இவளை கூட்டிட்டு போகல, அதான் இப்படி உருன்னு இருக்கா. நான் அதுக்கு கோவப்பட போறேன்? எனக்கு பானிபூரி கினிபூரி எல்லாம் வேண்டாம். அப்படியா? அப்ப ரஜினி நிஷாவும் ஜாலியா மார்க்கெட்ல பானிபூரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க ஆலு சாட்டும் சாப்பிடுவாங்க, எனக்கு தெரியும். என்ன ராதாத்த? இருந்தாலும் இலேஷ் அண்ணா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இலேஷ் எப்படிமா சொல்லுவான்? அவன் தான் உங்க அப்பா கூட காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கானே. அவனும் உன்ன மாதிரி தான் மூஞ்ச இத்துணுண்டு வச்சுட்டு தான் போயிருக்கான். சரி போட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? ஆனா நானும் மார்க்கெட்டுக்கு போவேன்ல, அப்ப ரஜினி அன்னிக்கும் நிஷா அன்னிக்கும் நான் எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேன் பாருங்க. இஷிகா, பின்ன என்ன பெரியமா, ரஜினி அண்ணியும் நிஷா அண்ணியும் இந்த சின்ன நாத்தனார் மேல கொஞ்சமாச்சும் அக்கறை காட்டணும்ல. அக்கறையா தானமா இருக்காங்க தெரியுமா? ரஜினி உனக்காக உன்னோட ஃபேவரட் டிஷ் பண்ணிட்டு போயிருக்கா. என்ன? உன்னோட ஃபேவரட் டிஷ் என்ன? ஃப்ரைட் ரைஸ். வாவ், மை ஃபேவரட். ராதாத்து, சீக்கிரமா கொண்டு வாங்க, எனக்கு இப்ப ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோ கொண்டு வரேன். இரு ராதா, நான் போறேன். நீ போய் மாமாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டு வா. நீ போய் கைய கழுவிட்டு வா. சரி. ராதாத்து, ஒரு நிமிஷம். தாத்தாக்கு சில லெட்டர்லாம் வந்திருக்கு, அதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். யார்கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்கு? அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு அவனுக்கு தெரியும்ல, அப்படியே சும்மா லெட்டர் எழுதிட்டே இருக்கான். ராதா, எத்தனை நாளைக்கு உன் பிள்ளைக்கு விரோதியாவே இருக்க போற நீ? நான் அவனுடைய விரோதி இல்ல, அவன் தான் எனக்கு விரோதியா இருக்கான். கால சுத்தின பாம்பு மாதிரி. ராதா, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து அப்பாவுக்கு லெட்டர் வந்திருக்கு, நான் கொடுத்துட்டு வரேன். ₹200 இந்த தொப்பிக்கா? இருங்கக்கா, 50 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட தர மாட்டோம். இல்ல வராதுமா. அப்படின்னா சரி, ₹70. இந்த பணம் கொடுங்க. அட ராணி, நீ வாங்குறதுனா வாங்கிக்கய. நீ எதுக்காக இப்படி பார்கெயின் பண்ணிட்டு இருக்க? இதனால தான் நான் உங்க கூட ஷாப்பிங்கே வர மாட்டேன்.
இந்த அப்படி வேண்டாண்ணா. இதுக்கு போய் யாராவது 200 ரூபாய் கொடுப்பாங்களா? என்ன ரஜினி அக்கா, இன்ஃபேக்ட் 200 ரூபாய் ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஐயோ சுகானா என்ன பேசுற? அவர் காதுல விழுந்துற போது. ஆ கேளுங்க, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். 75 ரூபாய்க்கு கொடுங்க. கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்லன்னா நாங்க அடுத்த கடையில போய் வாங்கிட்டு போவோம். இல்ல கட்டுப்படி ஆகாது, வராதுமா. நீங்களே வச்சுக்கோங்க. இப்ப பாரு, நாம போனதுக்கு அப்புறமா அவரே நம்மள கூப்பிட்டு கொடுப்பாரு. வாங்க. இங்க பாருங்க மேடம், வாங்கிக்கங்க. நான் சொன்னல. சரி வாங்க. கொடுங்க. சுஹானா, உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இது அப்ப சரி, இது சுஹானாக்கு. இவ்ளோ பெருசா? அப்புறம் இது எனக்கு. அப்ப எனக்கு? அட அவருக்கு ஒண்ணு கொடுங்க. என்ன கலர் வேணும்? இது சூப்பரா இருக்கு. அக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் ஸ்கூலுக்கு எதிர்க்க ஒரு கடை இருக்கு. அந்த கடையில இதே தொப்பி 90 ரூபாய்க்கு விக்கிறான். நிஜமா சொல்றேன்? அப்படின்னா நாம 20 ரூபாய் மிச்சம் பண்ணிட்டுமா? என்னாச்சு? எதுக்காக சிரிக்கிற? அதானே, எதுக்காக சிரிக்கிற? கத்துக்க, உங்க அக்கா கிட்ட இருந்து கத்துக்க எப்படி பேரம் பேசணும்னு. நீங்க 3 பேரும் இங்க ஏதாவது வாங்கிட்டு இருங்க, நான் போய் ஸ்வீட்டிக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வரேன். ஜாலியா வாங்கிட்டு இருக்கேன். சாரி. இந்த பேச்ச தயவு செஞ்சு நீ கேட்கவே கேட்காத, புரியுதா? அட பேரம் பேசுறதுங்கிறது பெண்களோட உரிமை. அப்படியா? அப்புறம் இந்த கடைக்காரங்க குறைச்சே சொல்ல மாட்டாங்க. ரியலி? நான் ட்ரை பண்ணவா? தாராளமா கேளு. கத்துக்கோ போய் கேளு. அண்ணா, இது எவ்வளவு? இந்த கண்ணாடி 100 ரூபாமா. அவ்வளவுதானா? அண்ணா, நான் முதல் தடவையா பேரம் பேசுறேன், அதனால இந்த கண்ணாடிக்கு நான் 10 ரூபாய் குறைச்சு கொடுக்கறேன். நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்கெயின் பண்றேன். ஓகே மேடம். சோ ஸ்வீட். சுகானா என்னது இது? 40-50 ரூபாய்க்கு மேல இது இருக்காது. 10 ரூபாயில இருந்து நீ ஆரம்பிச்சிருக்கணும். திரும்ப கேக்கவா? ஆனா பழைய பார்கெனிங்க மறந்துருங்க, நான் பிராண்ட் நியூவா பண்றேன். நான் இந்த கண்ணாடிக்கு 40 ரூபீஸ் தரேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்கெயின் பண்றேன், முடியாதுன்னு சொல்லாதீங்க. இல்ல 40 ரூபாய்க்குலாம் வராது. நான் தான் சொல்றேன்ல, இது என்னோட ஃபர்ஸ்ட் பார்கெனிங்னு. இல்ல 40 ரூபாய்க்கு வராது. அட அண்ணா, இங்க பாருங்களேன், இதே கண்ணாடி எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க ஷோரூம்ல 50 ரூபாய்க்கு கிடைக்குது. நீங்க என்னடா? கட்டுப்படி ஆகாது மேடம், வேணா 75 ரூபாய்க்கு தரேன். இல்ல சரி ஓகே, உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், இப்படிதானே சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இந்த கண்ணாடிக்கு 50 ரூபீஸ் தரேன். ஓகே? இல்ல 50 ரூபாய்க்கு வராதுமா. அட கொடுங்கண்ணே, கொடுங்க. இவங்க முதல் முறையா பேரம் பேசுறாங்க. கொடுங்க. அப்படியா? அப்ப சரி வாங்கிக்கங்க. அடடே, சுஹானா பேரம் பேசி வெற்றிகரமா வாங்கிட்டா. இருக்குல்ல, அதான். அட இது எனக்கு எனக்கு இது. இந்த எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருங்க. நான் கொடுக்குறேன். என்னோட ஃபர்ஸ்ட் பார்கெனிங்ல வந்து ஃபர்ஸ்ட் சன்கிளாसेस. How cool. Only 50 rupees. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரஜினியும் நிஷாவும் வீட்ல இல்லாம நம்ம வீடு வீடாவே இல்ல. ஒவ்வொருத்தரா வந்துருவாங்க பாரு. இப்போ ரஜினி நிஷா மார்க்கெட் போயிருக்காங்க, ஆனா சுஹானா சொல்லாம கொள்ளாம எங்க போனா? உங்களுக்கு தெரியாதா? என்ன? இலேஷ் என்கிட்ட என்ன சொன்னானா, இந்தர் சுகானாவையும் மார்க்கெட்டுக்கு வர சொன்னா நான் பானிபூரி சாப்பிட. ஓ, அதுக்காக ஏன் இப்படி ஓன்னு சொல்றீங்க? இல்ல இப்படி எல்லாம் கேக்குற, ஒண்ணும் இல்ல, நல்லது தானே. எல்லாரும் போயிருக்காங்க, நல்லது தானே. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் கட்லெட் பண்ணலாம். என்ன? அவங்க தான் வெளியில நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்கல்ல, அப்புறம் எதுக்கு கட்லெட்? அதனால என்ன, சந்தோஷம் கொஞ்சம் அதிகமா கிடைச்சதுன்னா அதுல தப்பேன இருக்கு, நல்லது தானே. இப்போ வீட்ல சுஹானா ரஜினி நிஷா இல்ல, ஆனா ஆலோக் இருக்கான், இஷான் இருக்கான், என்னோட இலேஷ் அவனும் பாவம் சின்ன மாமா கூட போனதுனால இவங்களோட போக முடியாம போயிடுச்சுல, அதனால பண்ணலாம். சரி, நான் உருளைக்கிழங்க வேக போட்டுறேன். ஆலோக் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆலோக்? ஆனா அலோக் அண்ணன் இப்பதானே வீட்ல இருந்து மார்க்கெட்டுக்கு போனாரு, எப்படி வந்திருப்பாரு? வேற யார் வந்திருப்பா? நம்ம இலேஷ் தான் திரும்பி வந்திருப்பான். உங்களுக்கு யார் வேணும்?
தீபக் ராதா ராதா யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. யார் வந்திருக்கா? யாரு? யாராவது இருக்கீங்களா? ராதா, தீபக் இவன் திடீர்னு எதுக்கு இங்க வந்தா? வா வாப்பா வா, உள்ள வாப்பா தீபக். அடடட, என் பேரன் வந்துட்டான். எவ்வளவு நாளுங்களை காக்க வச்சுட்டு. இங்க இல்ல இங்க இல்ல இங்க இங்க கிட்ட வாப்பா, கிட்ட வா. நல்லா வளர்ந்துட்டேன் தாத்தா. நான் அனுப்பின லெட்டர் உங்களுக்கு கிடைச்சதில்ல, அதனால தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பெரிய மாமி கால்ல விழுந்தியா? கால்ல விடு. நல்லா இருப்பா, சந்தோஷமா இரு. நிஜமா எவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிற நீ. இஷானை விட சின்னவன், ஆனா இல்ல ராதா? எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்.
பெட்டி எடுத்துட்டு உன் ரூமுக்கு போ. சரிப்பா, உள்ள போய் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ட்ரெயின் 5 மணி நேரம் லேட்டா வந்திருக்கு. நான் ஃபோன் பண்ணி அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏம்மா, தீபகா உள்ள கூட்டு போ. கூட்டிட்டு போறேன். வா தீபக், வா வா. தீபக், உள்ள வாப்பா, வா. அவன் இங்க வர போறதா நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏன்பா மறைச்சீங்க? இல்ல ராதா, அது உங்ககிட்ட இருந்து எதுவும் மறைக்கல. தீபக் வரப்போறேன்னா லெட்டர் போட்டிருந்தா. ஆனா அவன் லெட்டர் நீ தான் படிக்கிறதே இல்லையே. நான் தான் ராதா அவனை வர சொன்னேன். நான் தான் சொன்னேன், உனக்காக இந்த தடவை நீ உன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தித்தான் ஆகணும். நிலைமைக்கு எதிராக போராடணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உண்மைக்கு பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருப்ப? இது வரைக்கும் நடந்தது போதும். இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் சரியாயிடும்மா, அழாத, சரியாயிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு அது கொடுப்பா, கேக்குறத கொடுப்பா. போதும்பா, ஐயோ சத்தமா இருக்கு. எத்தனை வருஷங்கள் கழிச்சு உன்னை பார்க்க அவன் வந்திருக்கான். அவன் கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டியா? எதுக்கு பேசணும்? அவன் எதுக்காக இங்க வந்தான்? அதான் பணம் அனுப்பிச்சிட்டேன்ல. அவன் தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன். அவங்க மாமா வீட்டுக்கு போன்னு சொல்லியிருந்தேன். இருந்து எதுக்காக இங்கே வந்திருக்கான்? அவனுக்கு இப்ப என்ன வேணுமா? அம்மா. அவனுக்கு அம்மா வேணும்.